ஹலோ எவ்ரிவன். இன்னொரு வீடியோவில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ வந்து டெனான் ஏவிஆர் 3800 ரிசீவர் வச்சுருக்கேன். இந்த ரிசீவரில் வந்து என்னென்ன ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மேனுவல் செட்டப் போகிறேன். இது வந்து ஒரு 9.4 சேனல் ரிசீவர். இந்த ஸ்பீக்கர் லேஅவுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்வான்ஸ் ரிசீவர்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, எல்லாத்துலேயுமே ப்ரீ அவுட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரீ அவுட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த ஆம்ப்ளிஃபையரை வந்து இல்லை எக்ஸ்டர்னல் ஆம்ப்ளிஃபையர் கனெக்ட் பண்ணலாம் ரிசீவரோட. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரிசீவரில் இருக்க ஆடியோ அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணி இல்லாமல், நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆம்ப்ளிஃபையர் கனெக்ட் பண்ணும்போது, உங்களுக்கு தேவையான ஸ்பீக்கர்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதிகமான ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸோ இல்லை உங்களுக்கு தேவையான ஸ்பீக்கர்ஸை போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபையர் பவர் ரேட்டிங்கை நீங்கள் கேலிப்ரேட் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பீக்கர் லேஅவுட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இதில். இதில் பார்த்தீங்கன்னா 5 சேனல் பை ஆம்ப் அண்ட் ஜோன் 2. உங்களுக்கு பை ஆம்ப் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7.1 சேனல் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பின்னு ஒன்று கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீ ஆம்ப். ஸோ வந்து உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் செக்ஷனே ஆன் ஆகாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீ ஆம்ப் செஷன் தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி 11.1 சேனல் 11.1 சேனலில் பார்த்தீங்கன்னா எது வந்து ப்ரீ அவுட்ஸ் இருக்கும், எது வந்து நீங்கள் வந்து ப்ரீ அவுட் வேணான்றதையும் நீங்கள் மாற்றிக்கலாம் இங்கே. ஸோ இந்த சீப்பான ரிசீவர் பட்ஜெட் ரிசீவர்ஸில் வந்து இதெல்லாம் இந்த கான்ஃபிகரேஷன்லாம் இருக்காது. பட் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன்லேயே எஸ் அண்ட் நோலாம் பண்ண முடியும் உங்களுக்கு. இப்போது 9.1 சேனல் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 சேனல் ப்ளஸ் ஜோன் 2 தனியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி 7.1 பை ஆம்பில் பண்ண முடியும். எவ்வளோ கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது நான் வீட்டில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 7.2 சேனல். ஆனால் அந்த 7 அந்த 2 சேனல் வந்து நான் வந்து அட்மாஸ் ஸ்பீக்கராக போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 9.1 சேனலில் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நான் ஃப்ரண்ட்டு வந்து எனக்கு ப்ரீ அவுட், ஏன்னா நான் வந்து 5 சேனல் ஆம்ப் வச்சுருக்கேன். அதனால் ப்ரீ அவுட் ஒன்லி மட்டும் வச்சுக்கிறேன். அதுமாதிரி சென்டரும் எனக்கு வந்து ப்ரீ அவுட் மட்டும்தான். சரவுண்டும் எனக்கு ப்ரீ அவுட் மட்டும்தான் வேணும். ஆமாம், ப்ரீ அவுட் மட்டும்தான் வேணும். அதேமாதிரி பேக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு சரவுண்ட் பேக் இல்லை. அதனால் நான் வந்து இதை வந்து நோன் கொடுத்துட்டு ஹைட் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 ஸ்பீக்கர் தான் ஹைட் ஸ்பீக்கர். ரைட். லே அவுட் வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு, இதுவும் எனக்கு அப்படியே இருக்கட்டும். 2 சப்வூஃபர் மோடு வச்சுருக்கேன். கரெக்டு. அதே மாதிரி லே அவுட் வந்து இதுதான் நான் வச்சுருக்க லே அவுட். இப்போது எல்லாமே ப்ரீ. இந்த மேலே இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து ஆம்ப்ளிஃபையர் ரிசீவரோட ஆம்பிலேருந்து போகிறது. ஹைட் சேனல் மட்டும்தான். மற்ற எல்லா சேனலுமே ப்ரீ சேனல்ஸு என்னோடய 5 சேனல் ஆம்ப்ளிஃபையர் மூலமாக இதாகிடும். இப்போ நீங்கள் ஸ்பீக்கர் டெர்மினல்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி கனெக்ட் பண்ணுன்றதை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வந்து எனக்கு 2 சப்வூஃபர் இருக்குது. அதனால் வந்து 2 கனெக்ஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கனெக்ட் பண்ணுறது, எங்கே கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுது. ஸோ ப்ரீ அவுட்டில் வந்து எங்கெங்கே நீங்கள் எடுக்கணும், எது சப்வூஃபர் 1 எது சப்வூஃபர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4 சப்வூஃபர் இருக்குது. ஆனால் இதில் வந்து சப்வூஃபர் 1 and 2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சேனல் அசைனபிள். அதனால் நம்ம இங்கே வந்து ஃப்ரண்ட் சேனலுக்கு ஹைட் சேனலில் வந்து ஃப்ரண்ட் ஹை சேனல் இங்கே நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ரிசீவராக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ண முடியுது பாருங்கள் இதில். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரீ அவுட்ஸு எது ப்ரீ அவுட் வேணும், எது ப்ரீ அவுட் வேணான்றதை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியுது. இதே தாங்க ஒரு அட்வான்ஸ் ரிசீவரில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரிசீவர் வாங்கும்போது இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு நிறைய கிடைக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி கண்டென்ட் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தொடர்ந்து இந்த சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.